லிலியின் சாகசங்கள். லிலி தன் வீட்டிற்கு பின்னால் உள்ள காட்டை ஆராய விரும்பினாள். மரங்கள் அவளை அசைந்து வரவேற்றன. அவள் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அப்போது ஊதா நிற மின்னும் துகள்கள் அவள் கையில் ஒட்டிக்கொண்டன. அவ்வழியாக வந்த முயல் ஒன்று, "இங்கே என்ன செய்கிறாய் பெண்ணே?" என கேட்டது. பதிலளிக்கும் முன்பாக நிலத்திலிருந்து ஒரு பெரிய கேரட் தோன்றி ஒரு சறுக்கு உருவானது. இருவரும் அந்த சறுக்கின் வழியாக நிலத்தடி தேநீர் விருந்திற்கு சென்றனர். அங்குள்ள தேநீரை அவர்கள் வாங்கி பருகிய போது அது வானவில் போல சுவையாக இருந்தது. லிலியின் கூந்தல் மிகவும் நீளமாக வளர்ந்தது. அப்போது அது திடீரென கலன்று நகர துவங்கியது. அனைவரும் அதன் பின்னால் சென்று அதை பிடிக்க முயன்றார்கள். அவர்கள் அதை பிடித்தபோது அது திடீரென பறக்கும் கம்பளமாக மாறியது. அதன் மூலம் அவள் வீட்டிற்கு பறந்து சென்றாள். மிகவும் சிறியவளாக உணர்ந்த அவள் அங்கு வந்த எறும்பு ராணியிடம், எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள். ஆம் என்று கூறி அதனுடைய நிலத்தடி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு மந்திரவாத தேனீ ஒன்று இருந்தது. "நீ உன் பழைய நிலைக்கு திரும்ப 3 சவால் உள்ளது" என்று கூறியது. சவால்களை நோக்கி புறப்பட்டாள். முதலாவதாக இருட்டு குகையில் உள்ள காளானை எடுக்க செல்ல வேண்டும். பயந்த லிலி பின் மின்மினி பூச்சியின் உதவியுடன் உள்ளே சென்று காளானை எடுத்து வந்தாள். இரண்டாவது சவாலுக்காக காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அங்கு வந்த சிலந்தி ஒன்று, "நான் உடைக்கப்படும் போது பிறக்கிறேன், ஆனால் என்னை உடைப்பவரை உடைக்கிறேன். நான் யார்?" என்றது. "முட்டை" என லிலி பதிலளித்தாள். ஆளாக அவள் சென்றபோது பாலம் உடைந்து காணப்பட்டது. சாதுரியமாக யோசித்த அவள் அங்கு இருந்த பூக்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பாலத்தை கடப்பதற்கான கயிறை தயார் செய்தாள். பின்பு அந்த பூக்களின் வழியாக நடந்து பாலத்தை வெற்றிகரமாக கடந்தாள். பின்பு வண்டு ராணியிடம் சென்ற அவள் தான் 3 சவால்களையும் முடித்ததை கூறினாள். வண்டு தன் மந்திரக்கோலை அசைத்து அதன் மூலம் லிலி தன் பழைய நிலைக்கு திரும்பினாள். வண்டு ராணிக்கு நன்றி தெரிவித்த லிலி மிகவும் சந்தோஷத்துடன் வீட்டிற்கு சென்றாள். அங்கு கவலையுடன் இருந்த பெற்றோரிடம் சென்று தான் சந்தித்த அனைத்து சவால்களை பற்றியும் கூறினாள். அவர்கள் ஆச்சரியத்துடன் அதை கேட்டனர். பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உறங்க சென்றனர். I hope you enjoy the video. Thanks for watching.